நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம். இன்றைய கிரகங்கள் இன்றைக்கி என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்று மங்களகரமான பிளவ வருடம் 8/6/2021 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 25ஆம் தேதி, தமிழ் தேதி 25. அயனம் உத்தராயண காலம், ருது வசந்த ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்பிறை திதி. இன்று பரணி நட்சத்திரம் காலை 7:32 வரைக்குங்க. பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. இன்றைய திதி திரையோதசி திதி பகல் 1:08 வரைக்கும். இன்று யோகம் 60 நாழிகையும் சித்த யோகம் 60 நாழிகையும் உள்ளது. சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராஷ்டமம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு கால நேரம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். என்ன பலாபலன்களை இந்த கிரகங்கள் வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. உங்களுக்கு சந்திர பகவான் மேஷத்தில் இருக்கிறார். பகல் 2:10 வரைக்கும் மேஷத்தில் தான் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்து அதிபதி சந்திரனில் இங்கே இருக்கிறார். இந்த வீட்டு அதிபதி கடகத்தில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் பகல் 2:10 வரைக்கும் ஒரு யோகமான ஒரு நிலை, பரிவர்த்தனை யோகம். அதுக்கப்புறம் அவர் நீச்சமாகி நீச்ச பங்கம் அடையலை. அது வரைக்கும் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல நிலையில் இருக்கார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பகல் 2:10 வரைக்கும் ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களால் உதவிக்கரம் இருக்கும் கூடிய ஒரு நாள். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 11ஆம் இடத்து குரு பகவான் ஓரளவுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பார்வை பலத்தால் 3ஆம் இடத்தை குரு பார்த்து சுக்கிரனை குரு பார்க்கிறார். அருமையான ஒரு நிலை. அப்போது போதிய பணவரவு வரக்கூடிய ஒரு நிலை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை, ஆபரண சேர்க்கை இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் செய்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய உன்னதமான ஒரு நாள். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. மற்றபடி இன்று வழக்கமான ஒரு நிலையில் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற பணியில் ஈடுபடும், அத்தியாவசிய பணியில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு பணி தான். கூடுதல் சுமை இருக்கும். மற்றபடி எந்த குறையும் இருக்காது. மற்றபடி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது ரிஷபம். ரிஷபம்னு எடுத்துட்டிங்கன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியில் புதன் சுக்கிரன் இருக்கிறதால ரொம்ப சிறப்பானதொரு நிலை. அவர் 4ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். வண்டி வாகனங்களால் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. இது வரைக்கும் வீட்டில் இருந்தது, ஓரமாக இருந்தது, நிறுத்தி வச்சுருந்தீங்க. இப்போ இன்றைக்கி ஏதோ சவாரி 1-2 சவாரி கிடச்சி
கொஞ்சம் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும். அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு இன்றைக்கி இனிமையான நாள். அதே நேரத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஒழிய மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு மேல் படிப்பு, இப்போ வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கவங்களும் சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பகல் 2:10 வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 குடையவன் நீச்சமாகிறார். அது வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பகல் 2:10க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு, மனக்கசப்பு, சிலேகிசம் ஏற்படக்கூடிய, அதாவது ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் வேலைக்கு போகிறவங்க இன்றைக்கி திருப்திகரமாக தான் வேலை பார்ப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் மேலதிகாரி சக ஊழியனுடைய சொல்லி கேட்டு வேலை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி இந்த ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுன ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி சக்ஸஸுக்கு வர இருக்குதுங்க. அதே நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும், அதாவது நீங்கள் விற்க நினைக்கிறவங்களுக்கு விற்க முடியாது, வாங்க நினைக்கிறவங்களுக்கும் வாங்க முடியாத அளவுக்கு சில அந்த பிரச்சனைகள் இன்னும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை, சால்வ் ஆகலை. வெளிநாட்டில் வேலைக்கு தேடக்கூடிய அன்பர்களுக்கு அதனால் ஒரு அமைப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், தாராளமாக போயிட்டு வரலாம், சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சுமூகமாக வேலை பார்ப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால இன்று எந்த ஒரு குறையும் இல்லைங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ல் குரு, சிறப்பானதொரு நிலை. உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ல் இருந்தாலும் உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. யோகஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். அது ஒன்றும் ஓரளவுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கடகம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் பகல் 2:10 வரைக்கும் மேஷத்தில் இருக்கிறார். அப்போது மேஷத்தில் சந்திரனும் கடகத்தில் செவ்வாயும் இருக்கிறதால, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால பகல் 2:10 வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷபத்துக்கு வந்துடுவார் சந்திரன். அதே நேரத்தில் செவ்வாய் நீச்சபங்கம் அடைய மாட்டார். அதனால் மாலைக்கு மேலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு பீரியடு தான். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு. அதாவது 2 குடையவன் 11ல் இருக்கிறார் சூரிய பகவான். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அப்போது உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு, பண வருவாய் உண்டு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸு தொழிலாக செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகள் நல்லா வளர்ந்து அவங்க நல்லா படித்து அவங்களால நீங்கள் கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் பிள்ளைகள் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அந்த வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அயல்நாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிக்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எது எப்படி இருந்த போதிலும்
பகல் 2:10 பிறகு 10 நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால வேலையில் இருக்கிறவங்க காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் இருக்கும் அன்பர்கள் பகல் 2:10க்கு மேலே ஒரு பிரச்சனையான ஒரு நிலை, கொஞ்சம் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து வேலை பார்க்கணும் மேலதிகாரி, சக ஊழியர்கள். பட் இருந்தாலும் 11ஆம் இடத்துல உங்களுக்கு 2 இருக்கிறதால பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது, அதுவும் சுக்கிரன் இருந்து குரு பார்க்கிறார். சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. பெண்களால் செலவினங்கள், அவங்க எல்லாம் ஆடை ஆபரணம் தங்க நகை வாங்குவாங்க. மற்றபடி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது சிம்மம். சிம்மம்னு எடுத்துட்டிங்கன்னா, சிம்ம ராசி அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சிம்மத்தை குரு பார்க்குறார். இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாளுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ரொம்ப சிறப்பானது ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 10ல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 2-11 10ல் இருக்கிறார். ராசி அதிபதி 10ல் இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு 10 11ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, ரொம்ப நாள் கனவு நினைவாகக்கூடிய ஒரு நிலை, நிஜங்கள், அதாவது உங்களுடைய கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, 7ஆம் இடத்துல குரு பகவான் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வேலையில் இருப்பவர்கள் மிகவும் சாதுரியமாக, சாமர்த்தியமாக வேலை பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அமக்கலமான நாள். அதுவும் 11ஆம் வீட்டில் குரு பார்க்குறாரு. இதை விட வேறு என்னங்க ஓணும்? 11ல் சுக்கிரன் இருந்து குரு பார்க்குறார். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி தங்க நகைகள் சேரும். பெண்களுக்கு ஆதாயம். குடும்ப பெண்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூட ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுமூகமாக வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் 4க்கும் 9க்கும் உடையவன் பகல் 2:10 பிறகு உங்களுக்கு நீச்ச பங்கம் அடையவில்லை. அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. மொத்தத்தில் சந்தோஷமான ஒரு நாளாக இந்த சிம்ம ராசிக்கு அமைகிறது. அடுத்தது கன்னி. கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. இன்றைக்கி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரம நாளுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராசிரம நாள்னு சொன்னாலே தேடிக்கிட்டு பிரச்சனை வரும். நீங்கள் பிரச்சனையை தேடி போக வேண்டாம், பிரச்சனை தேடிக்கிட்டு வரும். அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக பேசுவதில் யதார்த்தம், அதாவது ரொம்ப நாசுக்காக ரொம்ப யோசித்து பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை கொஞ்சம் பாதியாக மாறும். இல்லைன்னா அது 2 மடங்காக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ராசி அதிபதி 9ல் இருக்காருங்க. பாக்கிய நிறைவுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுவும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியை செய்பவர்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் காசு போட்டு இது பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு ரொம்ப அற்புதமாக செய்வாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த ஸ்பெஷல் அதாவது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு சமூகத்தில் நாளுக்கு நாள் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நிலையை தருகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தகவல் வரும் நிச்சயமாக. அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 7ஆம் இடம்
சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இன்றைக்கி 2ஆம் வீட்டை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் வீட்டை அயன சயன போகம் பார்க்கிறது, சுக்கிரனை குரு பார்க்கிறது. அவர் 2க்கும் 9க்கும் உடைய யோகாதிபதி. மொத்தத்தில் இந்த கன்னி ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது நாம் துலா ராசி பார்க்க இருக்கிறோம். துலா ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசிங்க. இன்றைக்கி துலா ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குங்க. பகல் 2:10க்கு மேலே சந்திராசிரமம். அதனால் கொஞ்சம் இந்த துலா ராசி அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சில பிரச்சனைகள் தேடி வரும். அதனால் நம்ம இப்போ பேசுகிறது, மற்றவங்ககிட்ட அணுகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை பாதியாக ஆகிடும். இல்லைன்னா அது டபுள் மடங்கு வரக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு பாருங்கள், ராசி அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார். இதை விட வேறு சிறப்பு என்னங்க வேணும் துலா ராசிக்கு? அற்புதங்க. இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக. அதே நேரத்தில் பெண்கள் குடும்ப அதாவது இல்லத்தரசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் நீங்கள் பார்த்து தான் பேசுவீங்க. ரொம்ப பேசுவதில் உஷார் பேர் வழி. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி இருந்து வக்ர நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். ஏன்னா வக்ரம் பெற்றால் முன் வீட்டு பலனை செய்வார். அப்போ 3ஆம் இடத்துல சனி இருந்தால் யோகம் தானே. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வக்ர காலம், சனி வக்ரமாக இருக்கிற காலங்களில், அதாவது இன்றைக்கி பலனை தான் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி வக்ரமாக தான் இருக்கிறார். அது 141 நாள் வக்ரம் இருக்கிறார். அதனால் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பானதொரு நாளாகத்தான் சனி பகவான் நல்லதையே செய்வார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். மாபெரும் சிறப்பு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்வை பலம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார், 11ஆம் வீட்டை பார்ப்பார், ராசியை பார்க்குறார். அதனால தான் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறது. முக்கியமான இடத்துல இருக்கிறது பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா? குரு பார்க்க கோடி நன்மை. மற்ற கிரகங்கள் கெடுதல் செஞ்சாலும் குரு பார்க்கும்பொழுது அந்த கெடுதலை நல்லதாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு குரு பகவானுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது பிள்ளைகளுடைய வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேன்மையாக படித்து அவங்க வேலைவாய்ப்பு கூட மேன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பகல் 2:10 வரைக்கும் சந்திரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் சந்திரனும் இருந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறதால பகல் 2:10 வரைக்கும் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். பட் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுக்கிரனை குரு பார்க்கிறார். கலத்திர காரகன் இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது உங்களுக்கு பகல் 2:10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட உதவிகரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டா கூட காதில் கேட்காத மாதிரி போவாங்க. எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு 11 குடையவன். அப்போது சூரியன் 11 குடையவன் 8ல் இருக்கிறதால அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தாய்மாமனால் அனுகூலம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப பிரமாதமாக நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. அடுத்தது 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பு. சுக்கிரனை குரு பார்க்குறாரு. அழகா ரொம்ப அற்புதம். இன்றைக்கி ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்குவீங்க. போயிட்டு ஃப்ரிட்ஜு, ஏர் கூலர் இது மாதிரி ஏதாவது ஒரு இல்லாததை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நகை பெண்களுக்கு, வீட்டு பெண்களுக்கு நகை கூட பொன்னகைகள் வாங்கி மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கூட இன்று
வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பாக்கிய நிறைவு, லட்சுமி கடாட்சம். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். 10ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை மற்றும் அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் பணியாளர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். உங்களுடைய பேரை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டமே. மற்றபடி 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம்னு எடுத்துட்டிங்கன்னா, விருச்சிக ராசி அதிபதி உங்களுக்கு பகல் 2:10 வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில், அதாவது சந்திரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கிறதால பகல் 2:10 வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான ஒரு நிலை. அதுக்கப்புறம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஏன்னா நீச்சம் ஆகிடுறார். இந்த ராசி அதிபதி நீச்சம் ஆகிட்டார். நீச்சம்தான், பட் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். அப்புறம் அவர் சந்திரன் ரிஷபத்துக்கு போனால் பரிவர்த்தனை யோகம் கிடையாது. அப்போ செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்குறீங்க. ராசி அதிபதி நீச்சமாயிட்டால் கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்திலும் ஒரு பின்னடைவு இருக்குங்க. பணவருவாய், போதிய பணவருவாய் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். எப்போதோ எங்கேயோ எப்போ கொடுத்த கடன் இன்றைக்கி உங்களுக்கு திரும்பி வரும். நீங்களே அது வராக்கடன் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க. அடாடா பரவாயில்ல, வீடு தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு சந்தோஷமாக போவாங்க. உங்களுக்கு அளவில்லாத ஒரு புலகாங்கிதம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். எதிர்பாராத கடன் அதாவது இந்த கடன் தொகை வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ரொம்ப திருப்திகரமான ஒரு நாள். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வேலை பார்த்தா தான் முடியும். வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் வீட்டில் ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுருந்தீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு சவாரி கிடச்சி, 1-2 சவாரி கிடச்சி முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக இந்த குரு பார்வை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்கு மொத்தத்தில் இந்த இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது தனுசு. தனுசு ராசி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், தனுசு ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். 2 கூடைய சனியும் வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது இந்த சனியும் வக்ரம், குருவும் வக்ரமாக இருக்கிறதால ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு நாளாகத்தான் அமைகிறது. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்புங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4ஆம் இடத்து அதிபதி 3ல் 12ல் தன்னுடைய வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதால வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் ஓரமாக நிறுத்தி வச்சிங்க. இன்றைக்கி தான் ஏதோ சவாரி கிடைக்குமான்னு ஆசைப்பட்டு வெளியில் வண்டி எடுத்தால் ஏதாவது ஒன்று கழட்டின்னு போய் நிற்கும், ரிப்பேர் ஆகி நிற்கும். மனசு சங்கடப்படுவீங்க. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாள் தான். கொஞ்சம் செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை, உங்களுக்கும் பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க. எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம் இருக்குங்க, குதூகலம் இருக்குங்க. அதே நேரத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் விருந்தினருடைய வருகை இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். காசு பணம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ நண்பர்கள் ஓடி இந்தாங்க நீங்கள் வச்சு இங்கே செலவுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஏன்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால், சுக்கிரன் காசுக்கும் அதிபதி தானேங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொகைகள், எதிர்பாராத தொகைகள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் வர இருக்கிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க தாராளமாக போங்க. வேலைவாய்ப்பு இழந்தவங்க கண்டிப்பாக வேலைவாய்ப்பு மறுபடியும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10 கூடைய
அதாவது புத பகவான் 6ல் இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறதால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. எண்ணிய செயல் ஈடேறும். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணத்திற்கு முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு 2வது திருமணம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அடுத்தது மகரம். மகரம்னு எடுத்துட்டிங்கன்னா மகர ராசி அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறார். ஆட்சி பெற்றது சிறப்பு தான், ஆனால் வக்ரம் பெற்றது சிறப்பு அல்ல. அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த ஒரு செல்வ செழிப்பு, நல்ல பெயர் புகழ் இப்போ ஓரளவுக்கு எதிர்பார்க்கிறது சரியில்லை. அப்போது நீங்கள் கொஞ்சம் உடல்நிலை ரீதியாகவும் பிரச்சனையாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நோய் நொடிகள் வரும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். தன காரகன் இருந்தாலும் அவரும் வக்ர நிலையில் இருக்கிறதால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு போதிய பண வருவாய் கிடைக்கும் வழி எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பகல் 2:10 வரைக்கும் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால பகல் 2:10 வரைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எல்லாம் ஸ்மூத்தாக நல்லா போகும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜர்காகி கொஞ்சம் பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் சண்டை சச்சரவு வரலாம். நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் பிறகு பகல் 2:10க்கு மேலே எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. சந்திரன் ரிஷபத்துக்கு போயிட்டு அப்புறம் செவ்வாய் பரிவர்த்தனை கிடையாது, நீச்சம் மட்டுமே ஆகிறார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். 10க்குடையவன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அதை விட வேறு என்னங்க சிறப்பு? 6ஆம் வீட்டை குரு பார்த்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க ஓரளவுக்கு திருப்திகரமாக வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அதே நேரத்தில் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். இன்று வேலைக்கு செல்லும் அன்பர்களாகட்டும், சொந்த தொழில் புரியும் அன்பர்களாகட்டும், எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. ஆன்மீக சிந்தனை பூற்றெடுக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை இருக்கத்தான் செய்யும். அடுத்தது கும்பம். கும்பராசி எடுத்துட்டிங்கன்னா ராசி அதிபதி 12ல் வக்ரம் அடைஞ்சது ஒரு பின்னடைவு. ராசியில் குரு பகவான் அமர்ந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இருந்தாலும் அவரும் வக்ரம் அடைஞ்சது இன்னும் ஒரு பின்னடைவை சந்திக்கிறது. இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போவதாக இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி குரு வக்ரம். இப்போ கடன் வர்ற செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்துல இருக்கிறதால உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. விருந்தினர்கள் வருகை இருக்கும். விருந்தினர்களுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 4ஆம் இடத்து ராகு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அதே நேரத்தில் 5ல் சுக்கிரன் இருந்து குரு பார்க்குறார். ரொம்ப அற்புதங்க. ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக இருக்குது. நம்ம பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு நாள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். இல்லத்தரசி சந்தோஷமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ரொம்ப நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் ரொம்ப அன்னோன்யமாக கூட இருந்து சந்தோஷமாக சகோதரத்துவமாக வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கே இன்றைக்கி அவ்வளோ ஒரு புலகாங்கிதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக போங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இன்று 10ஆம் இடத்துல கேது இருந்து 10க்குடையவன் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் கும்பராசி அன்பர்கள் வேலையில் இருக்கிறவங்க தனியார் துறையாகட்டும் சொந்த துறையாகட்டும் தொழிலாகட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் இன்றைக்கி எதையும் சாதிக்க முடியும், பெயரை தக்க வைத்து கொள்ள முடியும். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மீனம்.
மீனம்னு எடுத்துட்டிங்கன்னா மீன ராசி அதிபதி உங்களுக்கு 12ல் போய் மறைஞ்சிருக்கிறார். இது ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்துகிறது. மறைஞ்சி அதான் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ 12 கூடையவன் 12ல் இருந்து வக்ரம் பெறலாம். அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மீன ராசிக்கு ராசி அதிபதி வக்ரம் பெறக்கூடாது. அதனால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அலுவலகத்தில் பேசும்பொழுது பார்த்து பேசுங்க. சபைகளில் உங்கள் பேச்சை யாரும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்கள் பேச்சுக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. சுக்கிரனுடைய வேலை செய்வார். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ல் சுக்கிரன் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாமான்னு யோசனை இருப்பீங்க. அது ஒரு நல்ல முடிவு தான். ஒரு சிலர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். படிக்கும் மாணவர்கள் இப்போ நல்லா படிப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அதே நேரத்தில் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது. மற்றபடி வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.